ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷன் அடா 24 அந்த மாதிரிலேருந்து. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ மொத்தம் ஒரு 545 வேகன்சிஸ் மொத்தமாக. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 51 வேகன்சிஸ் கிட்ட நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டெல்லாம் நமக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்றப்போ ஸோ இதுக்கு மொத்தம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 545 வேகன்சி நம்ம இந்தியா ஃபுல்லாக உள்ள கணக்கில். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேன் இந்தியா எக்ஸாம் தான், பட் ஆனால் ஸ்டேட் வைஸ் நமக்கு வேகன்சிஸ் தனியாகவே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா நம்ம நேஷ்னாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது இல்லாமல் நேபாள், பூட்டான் சொல்லிட்டு அந்த ஒரு வித் வேலிட் எலிஜிபிலிட்டியோ இருக்க அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கப்புறமா ஏஜ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஏஜாக வந்து 20 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ். இந்த ஏஜ் எப்போ எந்த டேட்லேருந்து அவங்க கணக்கு வச்சுப்பாங்க அப்படின்னா 1 ஜூலை 2026 அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 1 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு ஒன்று 20 இயர்ஸ் இருக்கணும், நாட் கிரேட்டர் தேன் 30 இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகபிள்ஸ் ஆஸ் டு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. நம்ம மற்ற கேட்டகரிஸ்க்குலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆஃப் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்து OBC நான் க்ரீமி லேயராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கிட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு PWD கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆன ஸ்லைடு. ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி கிராஜுவேட். ஓகேங்களா? அதான் மொதல் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட் பி a graduate in any discipline. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். From a recognized university or institution recognized or approved by the government of India or its regulatory body. ஸோ இது நார்மலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? மஸ்ட் possess a valid mark sheet or degree certificate provision graduation on the day of registration. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்போ உங்களுக்கான வேலிடான அந்த சர்டிஃபிகேட்ஸ் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் இருக்கணும். அடுத்து சப்போஸ் ஃபைனல் இயரில் இருக்கவங்க நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் டிக்ளரேஷன் 9/8/2026 அந்த டேட்குள்ள உங்களோட ரிசல்ட் டிக்ளேர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ கேண்டிடேட் மஸ்ட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் த ஸ்பெசிஃபைட் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் அப்ளைட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க அப்புறமா அதை பேசவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து exempted if the candidate studied the specified language as the subject in 10th or 12th standard with a documentary proof of art verification. ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எக்ஸப்ஷனல் யாருக்கு அப்படின்னா நீங்கள் 10th or 12th அதாவது 10th or 12th நீங்கள் தமிழ், இப்போ தமிழ்நாடுக்குன்ற பட்சத்தில் தமிழ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வேலிடான ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லேருந்து எக்ஸம்ப்டடாக இருப்பீங்க. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் அப்பியர் ஃபார் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது இது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும். ஸோ இதை வந்து அவங்க கட் ஆஃப்க்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலிங் த LLPT லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மேக் த கேண்டிடேட் ineligible ஃபார் அ ஃபைனல் செலெக்ஷன். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் குவாலிஃபைங் மார்க் எடுக்கலை அப்படின்னா இது உங்கள் ஃபைனல் செலெக்ஷனில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம தமிழ் 10th வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ 10th வரைக்கும் படிச்சிருந்தா அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இருந்தாலே நம்ம டெஸ்ட்லேருந்து எக்ஸப்ஷன் வாங்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சில பேர் வேற ஏதாவது லாங்குவேஜை நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. இது குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு மினிமமான ஒரு மார்க் எடுத்தாலே போதும், இதை ஈஸியாக நீங்கள் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ மினிமமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளரிக்கல் ஆர் ஆஃபீஸர் கிரேட். ஸோ ஏதோ ஒரு வருஷம் நம்ம ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இன் எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க் லிஸ்டட்
இந்த RBI ஆக்ட் 1934. ஸோ ஒரு ரீஜனல் ஆர் ரூரல் ஒரு கமர்ஷியல் பேங்க் ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க்ல நம்ம ஒரு வருஷம் கிளரிக்கல் ஆர் ஒரு ஆஃபீஸர் கேடட்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸர் PN பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அளவுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸாகவே 2 இன்க்ரிமெண்ட் தருவாங்க. அதுவே ஒரு ஆஃபீஸர் கேடட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அட்வான்ஸாக ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ரூஃப் இதுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர், சேலரி ஸ்லிப், ரிலீவிங் லெட்டர் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறமா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், சேலரி ஸ்லிப்பு, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ப்ரியர் சர்வீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கன்சிடர் ஃபார் சீனியாரிட்டி பர்பஸ். ஸோ இந்த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியாரிட்டி பர்பஸ்க்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீ கட் ஆஃப் டேட்ஸ். ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஜ் வந்து நமக்கு எந்த டேட் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 1st of July 2026 பிரகாரம் உங்களோட ஏஜ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th August 2026. அடுத்து மேண்டேட்டரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான க்ளோசிங் டேட்டுமே என்ன அப்படின்னா 9th August 2026 தான். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆர் ரிசல்ட் டிக்ளரேஷன். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான ரிசல்ட் டிக்ளரேஷன் எப்போ அப்படின்னா 9th August 2026 தான். அடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20th. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா அதுவுமே என்னது 9th August 2026 அப்போ எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதுபடி தான் நம்மளோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு SC ST மற்றும் PWD மாணவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 59 ரூபா தான். வெறும் அந்த போஸ்டேஜ் சார்ஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸாக இருக்க போகுது. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1180 rupees. இது GSTயோட சேர்த்து. இதுதான் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா pnb.bank.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி எக்ஸாம்குள்ளே போக முடியும். ஸோ அப்ளிகேஷன் நீ சொன்ன மாதிரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 9th August வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்கள் தொடங்காமல் இருக்கீங்க. அதான் வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ADA 247 தமிழில் பிரத்யேகமாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்கோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st August அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் தான். ஸோ இப்போ ஆஃபர் சேல்லுமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் சேலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் 2 மடங்கு வேலிடிட்டியோட போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போவே என்ரோல் ஆகிறது மூலிமா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு IBPS கிளப் 2026க்காக பிரத்யேகமாக கொண்டு வந்தப்பட்ட இன்னொரு கோர்ஸ் தான் என்ன அப்படின்னா கணக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இது August 11 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஆஃபர் சேல்ல இப்போ நமக்கு போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. இல்லை சார் நான் பேங்கிங்கை தாண்டி SSC ரயில்வேஸ் மற்றும் TNPC TRP TNUSRB இது போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்டையரா எந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரே ஒரு கோர்ஸா நம்ம ADA 247 தமிழ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு 40,000க்கு மேல நமக்கு லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் நமக்கு இருக்கு. சரிங்களா? இதோட ஆஃபர் ப்ரைஸா இப்போ ரொம்பவும் கம்மியான ஒரு ப்ரைஸ். ஸோ 5199 ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ரொம்ப லிமிடெட் டைம் தான் இந்த சேல் இருக்க போகுது. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா PREP20 அப்படின்ற கூப்பன் கோடுக்கு அப்ளை பண்றது மூலமா உங்களுக்கு மேலுமே டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை கான்டாக்ட் ரீச் பண்ணி கோர்ஸ்ல என்ரோல் ஆகிறதுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்றது மூலமா நம்மளோட ADA 247 தமிழ் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரோ ஒரு கூகுள் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டு இதுல தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட எல்லா கோர்சஸுமே நீங்க அதில் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ ஆப்பை மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி பயனடைங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.